திருவாரூர் மாவட்டம் திருக்கண்டீஸ்வரம் பகுதியில் போதிய நீரின்றி 1500 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் கருகி வருவது விவசாயிகளிடையே பெரும் வேதனையை ஏற்படுத்தியிருக்கிறது. வலிமிகுந்த வார்த்தைகளோடு அவர்கள் அளித்த பேட்டியை கேட்கலாம். குறிப்பா வலங்கைமான், நன்னிலம், குடவாசல் அந்த பகுதியிலலாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஏக்கர்ல குருவை பயிர் பண்ணியிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா 20 அடி 25 அடியில செஞ்ச போர்வெல் வேலை செஞ்சதெல்லாம் கிட்டத்தட்ட 100 அடி ஆழத்துக்கு போயிடுச்சு. இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கு எல்லாம் சால்ட் ஏறிடுச்சு. இந்த நாகப்பட்டினம் கடல் பக்கத்துல இருக்கிறதுனால அந்த சால்ட் வாட்டர் நீர்மட்டம் குறைய குறைய அந்த கடல் தண்ணி உள்ள எல்லாமே சால்ட்டா மாறி போச்சு. அதுல கிட்டத்தட்ட அந்த எல்லாமே எரிஞ்சு போற சூழ்நிலை, எல்லா பயிரும் அந்த சால்ட்ல காய ஆரம்பிச்சுட்டு. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் நேசராஜன் வழங்க நாம் கேட்கலாம். நேசராஜன், கூடுதல் விவரங்கள். திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 1,00,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நன்னிலம், திருக்கண்டீஸ்வரம், அச்சுதம்பேட்டை, சன்னாநல்லூர், பூந்தோட்டம், முடிகொண்டான், மணவாளம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 45 நாட்களான குறுவை நெல் பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் கருகி வருகிறது. மேட்டூர் அணையில் குறைந்த அளவு தண்ணீர் உள்ளதால் இந்த ஆண்டு மேட்டூர் அணை இதுவரை திறக்கப்படாத நிலையில் ஆறுகள் அனைத்தும் வறண்டு காணப்படுகிறது. மேலும் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3 மாதங்களாக கடுமையான வெப்பம் நிலவி வருவதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளது. இதன் காரணமாக பம்பு செட்டுகள் மூலமாகவும் தண்ணீர் வைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக நெல் பயிர்கள் அனைத்தும் கருகி வருகிறது. மேலும் ஒரு ஏக்கருக்கு 15,000 ரூபாய் மேல் செலவு செய்த நிலையில் பயிர்கள் அனைத்தும் கருகி வருவதால் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். உடனடியாக தமிழக அரசு பாசனத்திற்காக குறைந்த அளவாவது தண்ணீரை திறந்துவிட வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கணக்கெடுப்பு நடத்தி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி நேசராஜன்.